பிரைஸ் தி லார்ட். அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அற்பமாக எண்ணப்பட்டவள் லேயாள் கூச்ச பார்வையுடையவள், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவள், தன்னுடைய கணவரால் நேசிக்கப்படாதவள், மற்றவர்களுடைய தயவில் வாழ்ந்தவள் லேயாள். ராகேல் மிகவும் அழகுள்ளவள். அவளை யாக்கோபு பார்த்தவுடன் விரும்புகிறார். அவளுக்காக 7 வருடம் வேலை பார்த்து திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். இதை பார்த்தவுடன் மாமனார் தன்னுடைய மகள் லேயாளையே இரவு திருமணம் செய்து வைக்கிறார். விடிந்தால் யாக்கோபுக்கு ஏமாற்றம். மீண்டும் 7 வருடம் வேலை செய்து ராகேலை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் இதில் பாதிக்கப்பட்டது லேயாள். எந்த சம்மந்தமும் இல்லாமல் அவள் வேதனையோடு அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டால் அந்த இடத்தில் அவள் வாழ வேண்டியதாயிற்று. அதுக்கும் தெரிந்த விஷயம், ராகேலை தான் யாக்கோபுக்கு மிகவும் பிடிக்கும் என்பது தெரிந்த விஷயமாகவே இருந்தது. ஒவ்வொரு நாள் இரவும் லேயாள் மிகவும் வருத்தத்தோடு என்னை என் கணவர் நேசிப்பாரா என்று ஏங்கி நின்ற நாட்கள் உண்டு. தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொரு குழந்தைகள் பிறக்கும் போதும் தன்னுடைய வேதனையை காரணமாக வைத்து பெயரிட்டாள். உதாரணத்துக்கு ரூபன் என்றால் தேவன் என் சிறுமையை பார்த்தார் என்று பெயரிட்டாள். தனிமையை உணர ஆரம்பித்தாள். தனிமையில் ஒரு மனிதன் தனக்கு ஆறுதலாக இருக்க மாட்டானா என்று நினைத்தாள். தன்னில் ஒரு மாற்றம் வந்தது. அடுத்த குழந்தை பெற்ற போது தேவனை துதிப்பேன் என்று யூதா என்று பெயரிட்டாள். கர்த்தரை தேட தொடங்கின போது அவளுடைய காலமும் சமயமும் மாறினது. யாக்கோபு மரிக்கும் போது லேயாள் கல்லறண்டையை வைக்க சொன்னான் யாக்கோபு. யாராலும் வேண்டாதவள் என்று எண்ணப்பட்ட அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் வாழ்க்கையில் அவளுடைய வாழ்க்கை வழியில் நடந்த அதிசயம் என்ன என்றால், தாவீது ராஜாவும் கடைசியாக இயேசு கிறிஸ்துவும் பிறந்தது லேயாள் வழியாக தான். யாக்கோபால் நேசிக்கப்பட்ட ராகேல் வழியாக அல்ல. ராகேலை நேசித்தாலும் அவனுடைய மரணத்தின் போது நான் மரித்து போனால் லேயாள் அண்டையில் நடக்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார் யாக்கோபு. அற்பமாக எண்ணப்படலாம் இன்றைக்கு நீங்கள், ஆனாலும் உங்களை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்கும் போது அசாத்தியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் துவங்க ஆரம்பிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவன் உங்களுக்கு அனவுகளை கொடுத்து உங்களை உயர்த்தப் போகிறார். எனவே தேவனை பற்றிக் கொள்ளுங்கள், மனுஷனை அல்ல. மனுஷனுடைய அன்பு வீணானது. தேவன் உங்களோடு இருக்கும்போது எல்லா காரியங்களும் உங்களை சேரும். இன்றைக்கு லேயாள் வழியாக வந்த கிறிஸ்துவால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.